நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம். பாண்டிச்சேரியிலிருந்து திருமதி சந்திரா பேசுகிறேன். சித்த வைத்திய குறிப்புகள், பழைய நினைவுகள், இந்த மாதிரி சொல்லிட்டு வர நிகழ்ச்சியில் இன்றைக்கி பழைய நினைவுகள் சொல்லலாம். அதோட தொடர்ச்சியே சொல்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க. உங்களுக்கும் பழைய நினைவுகள் இருந்தால் நீங்களும் அதை நினச்சி மகிழ்ச்சியாக இருங்க. இப்போ வந்து திருவிழா அப்படின்னா நம்மளுக்கு பண்டிகைனால் நம்மளுக்கு நிறைய இருக்குது. அதில் முக்கியமான நம்மளுக்காக நிகழ்ச்சி பொங்கல் திருவிழா. எங்களுக்கு மாடு நான் வச்சுருந்ததுனால நான் பால் பண்ணி வச்சுருந்தோன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அந்த மாடு இருந்ததுனால எங்களுக்கு பொங்கல் திருவிழா தான் முக்கியம். அப்போ சின்ன பிள்ளையில் அப்போ வந்து அப்போ நிறைய எல்லாமே அவங்களுக்குன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தருவாங்க. அது முக்கியமானது மட்டும் அது எடுத்து தருவாங்க. மற்றபடி எப்போ தேவையான இல்லாமல் கேட்கவே முடியாது. ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு தோன்றப்போ வாங்கி தரவே மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் வாங்கி தருவாங்க. தீபாவளிக்கு கொடுத்தறிக்கை கிடையாது. அப்படியே முக்கியத்துவம் எடுத்துக்க மாட்டாங்க. பொங்கல் திருவிழா மட்டும்தான் முக்கியத்துவம் வந்தது. நம்ம வீட்டில் வந்து மாடு இருந்ததுனால மாடு எல்லாம் பொங்கல் திருவிழா அன்றைக்கி வழக்கமாக எல்லோரும் குளிப்பாட்டி மஞ்சள், சந்தனம், புட்டு, பூ எல்லாம் வச்சு எல்லோரும் அங்கே போய் மாடுகளுக்கு பார்க்க. முக்கியமாக நான் பார்ப்பேன். அப்புறம் கூட வேலை செய்கிறவங்க அவங்க பார்ப்பாங்க. மாட்டை பால் கறக்குறவங்க, அது மேய்ச்சலுக்கு கூட்டி போகிறவங்க பார்ப்பாங்க. அப்போ எங்கள் வீட்டில் மற்றவங்கெல்லாம் அப்படி யாரும் முக்கியத்துவம் எடுத்துக்கிறது கிடையாது. பால் கறக்கிறதுலேருந்து கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாமே ஒரு சிரத்தை எடுத்து செய்கிறது அப்படின்னா அந்த வயசில் நான் தான் பார்ப்பேன். ஏன்னா மற்றவங்க தம்பிங்கெல்லாம் சின்ன பையங்கனால அதனால் ரொம்ப அவங்களுக்கு தெரியாதுல்ல. அம்மாவும் அப்படியே பார்க்க மாட்டாங்க. அதாவது அந்த பால் கறக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் தான் முக்கியமாக பார்க்குறது. எங்கள் பெரியம்மா இருப்பாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்க என் கூட சேர்ந்து கொஞ்சம் தொழில்ப்பு தருவாங்க. அவங்ககிட்ட இருந்து நான் நல்லா நிறையா கற்றுக்கிட்டேன். இருக்கும் அப்போ வந்து பொங்கல் திருவிழாக்க வேண்டியது எங்கள் அப்பா வந்து எல்லாம் வாங்கி கொடுத்துருவார். பொங்கலுக்கு தேவையான அந்த அரிசி, வெல்லம், கரும்பெல்லாம் நிறையா வாங்கி கொடுப்பாங்க. அப்போ நிறைய தின்னுவோம். அதனால் எத்தனை கரும்பு கொடுத்தாலும் தின்னுக்கிட்டே கிடப்போம். அதை வாங்கிட்டு வந்து எல்லாம் வச்சுருந்தோம். எங்கள் அம்மா பொங்கல் வைப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் அந்த முற்றம்னு சொன்னோம் இல்லை, நடுவில் வீட்டு முத்தம் இருக்கும். அதில் பொங்கல்லாம் வச்சு அதுதான் பழங்கள், கரும்பு மற்ற இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அது எங்கள் அப்பா தான் பூஜை பண்ணுவார். அது பொங்கலுக்கு எடுத்து படைக்கிறது, அதெல்லாம் பொங்கல் வைக்கிறது அம்மா. மற்ற இதெல்லாம் பார்க்குறது அவரைத்தான் பார்க்க சொல்லுவாங்க. அதனால் அவரே எல்லாத்தையும் பார்ப்பார். அதாவது சாம்பிராணி காட்டுறது, பூஜை பண்ணுற அந்த இது பற்றி காட்டுறது, அதுகளுக்கு எல்லாத்தையும் மாட்டுகளுக்கு இதெல்லாம் பொங்கல் கொடுக்குறது, வைக்கிறது அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அன்றைக்கி மட்டும்தான் அதை பார்த்துக்குவார். அது என்னமோ அப்படியே பழகிக்கிட்டாங்க. அதனால் பொங்கலுக்கு அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் அவர் இந்த
அடுப்படி அடுப்படியில் அதாவது சமையல் செஞ்சதை அதை மற்றவங்களுக்கு இப்படி இது பண்ணுறது மாதிரி அது மட்டும் கொடுத்துருக்கிறது எனக்கு தெரியுமே, எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி அவர் அதெல்லாம் அதை கண்டுக்க மாட்டார். அப்புறமே கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது அதெல்லாம் பற்றி அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுனால இது சொல்கிறாங்க செய்வோம் அப்படின்றதுக்காக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சார். அதனால் அந்த இதெல்லாம் வச்சு எல்லாம் பொங்கல்லாம் சாப்பிட்லாம். கரும்பு தான் அடுத்து. பொங்கல் சாப்பிட்றோமோ இல்லையோ கரும்பு தான் எல்லாத்துக்கும். பெரிய பெரிய கரும்பை உடச்சி கொடுத்துருவாங்க. எல்லாம் அவங்க சண்டை வராது, ஆனால் நிறையா சாப்பிடுவோம் நிறையா இருக்கிறதுனால. இப்போ தான் வயசாகிடுச்சு, கடிக்க முடியலை. அப்போ தான் நிறைய தின்றதுக்கு இது போட்டியே இருக்குமே. சின்ன பிள்ளைகள நீ நிறையா தின்றேன் நான் நிறையா தின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி இருக்கும். இப்போ ஒத்த கரும்பு கூட கடிக்க முடியுதா பாருங்கள். நம்மளுக்கு பல்லு இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஆனால் அது சாப்பிடணும் அப்படின்னு கூட தோணலை. அந்த மாதிரி இருக்குது. அப்போ எவ்வளோ கரும்பு சாப்பிட்ருப்போம். இப்போ நினச்சா நான் அதாத்தான் இருக்குது, சாப்பிடணும் போல் தோணுது. ஆனால் இந்த பொங்கலுக்கு கூட கரும்பு சாப்பிடவில்லை. கொஞ்சம் ஒரு துண்டு மட்டும்தான் பேருக்காக சாப்பிட்ருக்கேன். பல்லெல்லாம் நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சுனால விட்டாச்சு. அப்புறமேக்கு எல்லாத்துக்கும் தருவாங்க பொங்கல். மற்றவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு கரும்பெல்லாம் நிறையா சாப்பிட்டுட்டோம். அடுத்து எங்கள் ஊரில் வந்து பொங்கல் நிகழ்ச்சின்னு வைப்பாங்கள்ல, அப்போ வந்து நிறையா போட்டி, குட்டி பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிகழ்ச்சி இருக்கும். அப்போது கலந்துக்கிற ஆள் நானாக தான் இருக்கும். எல்லாத்துலேயும் கலந்துக்குவேன், எல்லாத்துலேயும் பரிசு வாங்கிடுவேன். அந்த ஸ்பூனில் எலும்பிச்சம்பழம் வைக்கிறது, மெழுகுவர்த்தி பொறுத்துறதுன்னு அந்த மாதிரி சின்னதாக வைப்பாங்க. அப்போ எல்லாம் சாயங்காலம் ஆனோடனே நிறையா அங்கே கூடிடுவோம். சமைக்கிறதுக்கு அம்மா பார்த்துக்குவாங்கல்ல. அப்போ அன்றைக்கி மட்டும் எனக்கு ரெஸ்ட்டு. பேசாமல் அங்கே விளையாட போயிடுறது. அவங்கெல்லாம் வரமாட்டாங்க பார்க்குறதுக்கு. நாங்கள் அப்புறமே வருவாங்க, நாங்கள் முன்னாடியே விளையாட போயிடுவோம். நிறையா பிள்ளைங்க எல்லாருமே கலந்துக்குவாங்க. பெரியவங்களுக்கு தனியாக நிகழ்ச்சி, சின்ன பிள்ளைகளுக்கு தனியாக நிகழ்ச்சி வைப்பாங்க. அப்போ வந்து அதை எல்லா போட்டியிலையும் அதை ஓடுறது என்னென்ன அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்கள்ல அதெல்லாம் வைப்பாங்க. எல்லாத்துலேயுமே கலந்துக்குவேன், எல்லாத்துலேயுமே பரிசு வாங்கிக்குவேன். இந்த நிகழ்ச்சி வந்து என்ன நினைவுன்னா, மறுபடியும் கல்யாணம் ஆன பிறகு அம்மா அந்த நிகழ்ச்சி வச்சப்போ எங்கள் வீட்டுக்காரரும் கலந்துக்கிட்டார். அப்போது வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு இந்த ஸ்லோ சைக்கிள்னு சொல்லிட்டு ஓட்டுவாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சியில் அவரும் கலந்துக்கிட்டார். அப்போது சின்ன பிள்ளையில நான் எங்கள் ஊரில் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் கல்யாணம் முடித்த பிறகு அப்போ முதல் வருஷத்துக்கு பொங்கல் பண்டிகைக்காக வந்திருப்போம்ல, அப்போ அந்த நிகழ்ச்சியில் அப்போ கலந்துக்கிட்டு அந்த சைக்கிள் ரேஸு மெதுவாக போகிறது அந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். அப்போ வந்து சொல்லுவாங்க, முன்னாடி சந்திரா கலந்துக்கிட்டார் நிகழ்ச்சியில், அவங்க வீட்டுக்காரர் வந்து கலந்துக்கிட்டார் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும். ஏன்னா அவர் அந்த ஊரில் கொஞ்சம் அதாவது அரசு உத்தியோகம் அப்படின்றதில் வெளி மத்திய அரசு உத்தியோகம்னா அப்போல்லாம் பெரிய பெருமை இல்லை. இப்போ தான் இதாக சாதாரணமாக இருக்குது. அப்போ மத்திய அரசுலேருந்து வேலை பார்க்குறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அவருக்கு. எல்லாருமே கூட இருந்து என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா விசாரிப்பாங்க அவரை. அப்பப்போ எப்போயாச்சும் ஒரு இடத்துக்கு தான் வருவாங்க. அந்த இருந்தாலும் எப்போயும் நல்லா மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அதே மாதிரி பொம்பளைங்களும் ஆம்பளைங்களுக்கு மாதிரி இப்போ அந்த அம்மாக்கடலாம் வந்து நல்லா விசாரிப்பாங்க, எப்படி இருக்காங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா விசாரிப்பாங்க. ரொம்ப ரொம்ப அவருக்கு அதைத்தான் இன்னும் இப்போயும் சொல்லுவார்ல, உனக்கு அப்போ இருக்க மரியாதை இப்போயும் மரியாதை கொடுக்குறாங்க உனக்கு, அதே மாதிரியே இருக்குது, பரவாயில்லையே மறக்காமல் இருக்காங்க அந்த உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லுவார்.
அதுக்காகவே வா ஊருக்கு போயிட்டு வருவோம், வா ஊருக்கு போயிட்டு வரணும். ஒவ்வொரு நாளைக்கு எப்போயாச்சும் இப்போயும் கூப்பிடுவார், உங்கள் ஊருக்கு போயிட்டு வருவோமா அப்படின்ட்டு. நான் பேசாமல் இருந்தாலும் அவர் கூப்பிட்றது, அவருக்கு அவங்கெல்லாம் பார்க்குறது, அவங்க சொல்கிறது இதெல்லாம் பார்த்தாலே ஒரே இதாக இருக்கும். என்னை விட அவருக்கு தான் ரொம்ப பிடிக்காது. அதுக்காகவே வா வா வான்னு கூப்பிட்றது. நான் நினச்சா சரி அப்போ கிளம்பி ஒரு நாளைக்கு கோயில் இருக்குல்ல நம்மளுக்கு, குலசாமி இருக்கிறதுனால அப்படியே சரி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கே இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவோம், சாமி கும்பிட்டு வருவோம். மற்ற நிகழ்ச்சி கல்யாணம் அது மாதிரி எல்லாம் வச்சா வந்து கொடுப்பாங்க பத்திரிக்கை, அப்போ வந்து போயிட்டு தான் வருவோம். எப்போயாச்சும் போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சாமிக்கு பார்க்குறது, சாமி கும்பிட்டுட்டு அங்கே கருப்பசாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் அவங்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு தான் வருவேன். இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போயும் போனாலும் எனக்கு அதே மாதிரியே தான் கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் சின்ன வயசில் இருக்கிற மாதிரியே அப்போ இருந்த அது இன்னமும் எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அந்த எங்கள் ஊருக்கு போனால் அங்கே இருக்க அவங்கள பழைய என்ன மாதிரி இருக்கவங்க பழைய ஆட்கள்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்களோட பிள்ளைங்கெல்லாம் இப்போயும் நல்லா பேசிடுவாங்க. வந்தோடனே இவங்க சந்திரான்னு சொல்லிட்டா போதும், இவர் மக தானே, மலைச்சாமி மக தானே அப்படின்னு சொல்லி அவங்களா சொல்கிற அளவுக்கு அவங்க சொல்லி வச்சுருப்பாங்க என்னைய. அவங்க வாயை திறந்தாலே இவங்க மலைச்சாமி மகன்னு சொல்லிட்டா அப்படியே எல்லாம் வந்துடுவாங்க. வந்து பேசிக்கிட்டு எப்படி இருக்கம்மா, எப்படி இருக்கா இன்னும் விசாரிப்பாங்க. அதுக்காகவே நான் அப்பப்போ போயிட்டு வரணும்னு தோணுது. இனியும் போயிட்டு தான் வருவேன். நீங்களும் பழைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைங்க, பழைய நிகழ்ச்சி நினச்சி மகிழ்ச்சியாக இருங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.